ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கன்னியாகுமரி தாங்க கிளம்புறோம். கன்னியாகுமரியில் என்ன அப்படின்னா கன்னியாகுமரியில் வந்து இப்போ வந்து கிளாஸ் பிரிட்ஜ் போட்டிருக்கு. அது வந்து பார்க்கணும்னு சொன்னாங்க ஃபேமிலியில் எல்லாருமே. ஸோ நம்ம வந்து ஃபேமிலியாக தான் போகிறோம். நம்ம எதில் போகிறோம் அப்படிங்கிறது நான் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த எதில் போகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே காமெடியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து ட்ரக்கரில் தான் போகிறோம். ட்ரக்கர் வந்து வில்லேஜ் சைடில் மட்டும்தாங்க இருக்கும், சிட்டிலலாம் இருக்காது. ஸோ நான் வந்து அந்த வண்டி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கே வந்து கொஞ்சம் காமெடியாக இருக்கும். அண்ட் வந்து வில்லேஜ் சைடில் இருந்தீங்க அப்படின்னா அந்த வண்டியை யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வண்டியை காட்டுறேன் வாங்க கைஸ். ஸோ கைஸ் இது தாங்க நம்ம போகிற வண்டி. இது வந்து ட்ரக்கருங்க. இது வந்து வில்லேஜ் சைடில் தான் அதிகமாக ஓடும். ஸோ யாரெல்லாம் அந்த வண்டியில் போயிருக்கீங்க அண்ட் யாருக்கெல்லாம் இது பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வண்டியில் ஒரு 15 பேர் தாராளமாகவே போகலாங்க. நல்லா இருக்குங்க. இதெல்லாம் வந்து வில்லேஜ் சைடில் வந்து கெத்து காட்டலாங்க இந்த வண்டியை வச்சு. இந்த டக்கரை பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் யாரெல்லாம் போகிறோம்னு பாருங்கள். ஹை போடுங்க மச்சான். ஹாய். இங்கே குட்டீஸை பாருங்க ஐஸ். டாட்டாவா டாட்டா. ஸோ இந்த வண்டியில் தாங்க போகிறோம் நாங்கள் எல்லாருமே. மீதி விலாக் எல்லாமே வந்து கன்னியாகுமரி போய் கண்டினியூ பண்ணுறேன் ஐஸ். நாங்களுமே டிக்கெட் எடுக்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அந்த வீடியோ கிளிப் எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அப்புறம் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த சீசன் டைம் வரவே மாட்டீங்க அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுவீங்க கைஸ். ரொம்ப மோசங்க. போட்டிங் போகிறதுக்கு ஃபுல்லாகவே க்ரௌடு கைஸ். என்ன ஒரு கூட்டம் பாருங்கள். லைன் எங்கே வர நிற்குது பாருங்கள். லாஸ்ட்டு இன்னுமே வந்து போயிட்டு தான் இருக்கே தவிர நிற்கலை. ஸோ நம்மமே வந்து லைனுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். நம்மளை இடித்து தள்ளிட்டு போயிட்டுருக்காங்க. இல்லை எப்போ தானே நம்ம போட்டிக்கு போவோம் இவ்வளோ லைனை தாண்டி. நம்மளுமே வந்து இப்போ தாங்க லைனில் நிற்கும். என்ன க்ரௌடு பாருங்கள். எல்லாருமே வந்து லைனாக தான் நிற்கிறாங்க. ஸோ நம்ம எப்போ உள்ளே போக போகிறோன்னு தெரியல. ஸோ இப்போவே வந்து நம்ம ஏன்டா வந்தோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டை வந்துட்டுங்க. நம்மளுமே இப்போ தாங்க பக்கத்தில் வந்திருக்கோம். இப்போ தான் உள்ளே போகிறதுக்கான இதுவே வந்திருக்கு. அண்ட் இங்கே வந்து 75 ரூபா 300 அப்படின்னு 2 டிக்கெட் இருக்குது கைஸ். 300 டிக்கெட் வந்து லைன் பை லைனாக வேகமாக போயிட்டுருக்குங்க. 75 வந்து யாருமே கண்டுக்க மாட்டேங்காங்க. 75 டிக்கெட்டு வந்து நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாதிரி இருக்குது. 300 டிக்கெட் கொடுத்து அவங்க எல்லாருமே வந்து உடனே உள்ளே போயிடறாங்க. அந்த சைடு நிற்கிறது எல்லாமே வந்து 75 டிக்கெட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமாக நம்ம வந்து வெயிட் பண்ணி டிக்கெட் கவுண்டர் வந்திருக்கோங்க. அந்த 300 டிக்கெட் எடுத்தவங்க எல்லாருமே வந்து உள்ளே போயிட்டாங்க. நம்ம கூட வந்தவங்களே வந்து 300 டிக்கெட் எடுத்தவங்கலாம் உள்ளே போயிட்டாங்க. ஸோ நம்ம தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. அந்த 75 டிக்கெட்டுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி என்ன உள்ளே வேறு வந்து வெயிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ரொம்பவே வந்து ஒஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸுங்க இந்த கன்னியாகுமரி வந்தது. ஸோ கைஸ் நம்மளுமே பெரிய பறந்துட்டு பாருங்கள். வெளியே போகிறதுக்கே வந்து சரியான ஒரு க்ரௌடு. இங்கே பாருங்க க்ரௌட்லாம் நம்ம வந்து மேலே ஏறிட்டு இருக்கோம் இப்போ தான். ஸோ இங்கே வந்து இங்கே உள்ளே என்ட்ரி வர்றதுக்கு எனக்கு போகிற கேட்குறாங்க. ஃபுல்லாகவே வந்து எங்கே பார்த்தாலும் காசை கேட்குறாங்க. எடுத்து போயிட்டாங்க. இதுதாங்க அந்த மண்டபம். எல்லாரும் மேலே போகிறாங்க, நம்ம போகணுமா? ஸோ நம்ம இப்போ வந்து கண்ணாடி பிரிட்ஜில் தாங்க ஏற போகிறோம். ஸோ நான் வந்து அந்த பிரிட்ஜை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. வா இதுதாங்க அந்த பிரிட்ஜு. உண்மையிலேயே வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் வந்து பொங்கல் சீசன் டைம்னோடனே வந்து சரியான க்ரௌட் வந்துருக்கு. ஸோ நம்ம நடக்கிறதுக்கே உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். பாருங்கள். முன்னாடி போ அப்பாட்ட போ. இங்கே நான் போகிறேன் பாருங்க மொத்தத்தில். ஸோ இதுதாங்க பிரிட்ஜு. நம்ம கையை பிடிப்போம். ஏதோ இதுதாங்க கண்ணாடி. சீரியஸ்லி வந்து நல்லா இருக்கு. ஹலோ பயப்படாதவா.
கண்ணாடி பிரிட்ஜு சூப்பராக இருக்குங்க நடக்கிறது. கீழே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து தண்ணியாக ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ நிறைய பேர் நடக்கிறாங்க. எதுவும் அவமானம் வேறு பயமாக வேறு இருக்குங்க. இது வந்து அங்கே லாஸ்ட் வரைக்கும் இருக்குங்க கண்ணாடி பிரிட்ஜில். வா எது நடந்து வா. சீரியஸ்லி நல்லா இருக்குங்க. இந்த வியூலாம் பாருங்கள் சூப்பராகவே இருக்குது. இருக்கும் போல. வாங்க வாங்க தெரியுமா திருவள்ளுவர் சிலை கிட்ட வந்துட்டோங்க. பட் ஆனால் நடக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ கண்ணாடி பார்த்தீங்களா கீழே பாருங்கள் தண்ணி இன்னொன்னே வந்து ரொம்ப கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஒரு குவாலிட்டி பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஒரு க்ரௌடு எல்லாமே பாருங்கள். இங்கே வா. ஸோ இதோட வந்து இந்த பிரிட்ஜ் வந்து எண்ட் ஆயிடுதுங்க. ஸோ இங்கே வந்து இந்த திருவள்ளுவர் சிலை தான் இருக்குது. நம்ம இதுக்கு மேலேயும் போகலாம். நிறைய பேர் மேலே இருக்காங்க. ஸோ நம்மளுமே வந்து இப்போ மேலே தான் போயிட்டுருக்கோம். ஸோ பார்த்துப்போ. நல்லா ஏதோ புகையில் குனிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. ஸோ மேலே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம எக்கோ அடிக்கல. அது வந்து வெளியே போகிற பாதை. ஸோ ஃபைனலி மேலே வந்துட்டாங்க நம்ம. இந்த வியூ பயங்கரமாக இருக்கு. இதுதாங்க நம்ம இந்த பிரிட்ஜு. ஸோ நம்மளுமே வந்து கண்ணாடி பிரிட்ஜ்லேருந்து வெளியே வந்துட்டோங்க. ஸோ 4 மணி வரை தான் அலோவ் பண்ணுவாங்களாம். ஸோ அதனால் கிளம்புவோம் அப்படின்ட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ அந்த பிரிட்ஜ் வந்து பேக் சைடில் இருக்குது பாருங்கள் கைஸ். அண்ட் வந்து இது வந்து விவேகானந்தர் மண்டபம். ஸோ காட்டியிருப்பேன் மாட்டேன். நல்லாயிருக்கு பாருங்கள் கைஸ். நிறையா க்ரௌடு வந்திருக்குங்க. பொங்கல் டைம்னோடனே ஃபுல்லாகவே வந்து கூட்டம். நம்மளே வந்து ரொம்ப போராடி தான் உள்ள வந்துருக்கோம். ஸோ நல்லாயிருக்குங்க. யாராவது வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உள்ளே வந்து விசிட் பண்ணி பாருங்க. திருவள்ளூர் ஆமாம். நம்ம வந்து அந்த கண்ணாடி பிரிட்ஜில் கீழே இறங்கியாச்சுங்க. ஸோ இப்போ மறுபடியும் போட்டில் ஏறிட்டோம். ஸோ அப்படியே பாருங்கள். ஸோ ஓப்பனாக உண்மையை சொல்லணும்னா எனக்குலாம் வந்து டென்ஷன் தாங்க ஆச்சு. ஏன்டா வந்தோம் அப்படின்னு. சரியான ஒரு க்ரௌடு. ஆமாவே இல்லையாக்கோ ரொம்ப க்ரௌடாக இருந்தாங்க. யாரும் வராதுங்கன்னு சொல்லிடு. வாங்க நல்லா தான் இருக்குது. வாங்க நல்லா இருக்குது. வர மாதிரியா இருக்குது. 11 மணிக்கு வந்தால் உள்ள வரைக்கும் 4 மணி ஆயிடுதுங்க. கேட்டால் ஏமாத்திட்டாங்க. ஃப்ராட் போயிடுது. ஸ்பெஷல் டிக்கெட்டில் வாங்குங்க உடனே போயிடலாம். சரியா? ஆமாம். ஸோ காய்ஸ் நாங்களுமே வந்து வெளியே வந்துட்டோங்க. உள்ளே போயிட்டோம் அப்படின்னா சாப்பிடவே முடியாதுங்க. இப்போ தாங்க போகிற வழியில் சாப்பிடணும். ஸோ நிறையாவே வந்து க்ரௌடுங்க. இன்னுமே வந்து ஃபுல்லாகவே வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து க்ரௌடுங்க. இது பொங்கல் சீசன் டைம்னோடனே இவ்வளோ க்ரௌடாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம சாப்பிட்ட ஃப்ரெண்டில் போயிடுவாங்க. ஃப்ரெண்டில் போனோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஈவினிங் அப்படிங்கும்போது லைட்லாம் எரியும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதை வந்து பார்ப்போம். பார்த்துட்டு தான் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஸோ நான் வந்து சாப்பிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ்.
இந்த சைடு பாருங்கள் கைஸ், சன்செட் எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு தாங்க வெயிட் பண்ணேன், எப்படா சன்செட் வரும் அப்படின்ட்டு. உண்மையாகவே வந்து சூப்பராக இருக்குங்க. யாருக்கெல்லாம் சன்செட் பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யாருக்கெல்லாம் பார்க்கவும் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். எவ்வளோ வேணால் பார்க்கலாங்க இந்த சன்செட் சன்ரைஸ் எல்லாமே. சரி வாங்க நம்மளும் ஃப்ரெண்டில் போவோங்க. பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுதுங்க. ஆனால் 6:30 வந்து இந்த கன்னியாகுமரி எப்படி இருக்குன்னு பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க பாருங்கள். ஆனால் இங்கேயே இருந்தால் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். காலையில் ஆனால் சன்ரைஸ்லாம் பார்க்கலாம். அது வந்து இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். சரி, அந்த சைடெலாம் லைட் எரியும்னு நினச்சேங்க, அதனால தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் லைட் போடுவாங்களான்னு தெரியல. அந்த சைடு வந்து கண்ணாடி பிரிட்ஜு. ஸோ அந்த வியூ எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். கன்னியாகுமரியில் இவ்வளோ க்ரௌட் இருக்கும் நான் நினச்சி கூட பார்க்கலங்க. ஸோ நம்மளுமே வந்து வீட்டுக்கு போகிறோங்க. டைமே வந்து 6:30க்கு மேலே ஆகிட்டு. ஸோ நானுமே இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் கைஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க கைஸ். அந்த சைடு ஃபுல்லாகவே வந்து சன்செட் மறையுது. ஸோ எல்லாருமே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி, ஓகே கைஸ், பாய்.